வணக்கம். சுவாமி தோப்பிலே பிறந்த தெய்வ குழந்தை சம்புரதேவன் தன்னுடைய 22வது வயதில் உலக மக்களுடைய பார்வைக்கு நோயாளியை போன்று காட்டிக்கொண்டு என்ன செய்கிறார்? உண்மையில் என்ன செய்கிறார் என்றால், ஓராண்டு காலம் நிர்விகல்பி சமாதியில் ஆனந்தத்திலே தலைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒளி உடலை பெறுவதற்காக. அப்படி ஒருவர் அங்கமதில் ஓரலெல்லாம் முப்படி நியாயமதால் உலகில் கழிய விட்டு என்று அகிலத்திரட்டு கூறுகிறது. இதன் பொருள் விளக்கம் என்னவென்றால், சிவத்தையே உடலாக பெறுவதற்கு நிர்விகல்ப சமாதியில் இருக்கும் பொழுது மலஜலம் எல்லாம் வெளியேறாது. அவைகள் வியர்வை துவாரங்கள் வழியாக கசிந்து கொண்டிருக்குமா. இதை அருள்நூலிலே ஐயா சாட்டி நீட்டோலை மூலமாக ஐயா என்ன கூறுகிறார் என்றால், பொன்பழுப்பானதொரு தங்க திருமேனி புன்னாய் உளையுதையோ சிவனே ஐயா என்று ஐயா கூறியுள்ளார். அதாவது முத்தோஷங்களாகிய வாதம், பித்தம், சிலேத்துமம் நிர்வகல்பி சமாதியின் போது அது நீங்க வெளியேறி கொண்டிருக்குமா. பழைய கெட்ட உதிரங்கள் கசியுமா. உடம்பில் உள்ள தோல் சர்ப்பம் தோல் உரிப்பது மாதிரி உரியுமா. தோல் கலந்து உடம்பு சிவந்த நிறமாக பஞ்சமூர்த்திகள் தான் நினைத்ததை தருவார்களாம். தோல் சட்டை கலந்து சுழுமுனை வாசல் திறந்து தூர திருஷ்டி தெரியுமா. உடம்பு தீபம் போன்று பிரகாசிக்குமா. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய நிலை வருமா. உடம்பு தீப ஒளி போல் பிரகாசித்துக் கொண்டிருக்குமா. அதாவது தவத்திற்கு ஆதாரம் வாசி. வாசி என்பது பிராணன். பிராணனை தான் வசப்படுத்தி சகல சக்திகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். சுடரான சுழுமுறையில் சந்திரகலையை சேர்த்து பஞ்சபூதங்களையும் அறிவையும் ஒடுங்க செய்து கொண்டிருக்கிறார். அது மாதிரி சுழிமுனையிலே சூரிய கலையை சேர்த்து ஐம்புலன்களையும் அறிவையும் பெருக செய்கிறார். சுழுமுனை நாடியில் சந்திரகலைகளையும் சூரிய கலைகளையும் ஒடுக்கி அறிவையும் தச வாயுகளாகிய 10 வாயுக்களையும் ஒடுங்க செய்து வாசியை, அதாவது பிராணனை நடுநிலையிலும் மூலத்திலும் நாபியிலும் கண்டத்திலும் சுழியிடமும் சதாகாரம் நிற்க செய்து பூரண ஞானம் அடைந்து தானே அகரம் உகரம் மகரமாக சிவம் பிரம்மா விஷ்ணுவாக இருப்பதை உணர்ந்திருக்கிறார். இந்த உண்மைகள் மக்களுக்கு தெரியாது. இப்படி இருப்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது. அவர்கள் அவரை சுற்றி கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் வெயிலாள் தாங்க ஒண்ணா துயரத்திலே நாராயணரை வணங்கி என் மகனை காப்பாற்றி கோடு என்று தவம் செய்கிறார். அப்போது ஒரு நாள் தாய் வெயிலாள் கனவிலே நாராயணமூர்த்தி தோன்றி, வெயிலாளே, இந்த வருடம் மாசி 19ஆம் தேதி திருச்செந்தூரிலே கொடியேறி திருவிழா நடக்கிறது. அங்கு உன் மகனை அழைத்து வருவாயானால் எல்லோரும் அறியும்படியாக
இப்பிணியும் தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் என்று அருளுகின்றார். இப்பிணியும் தீர்த்து என்றால் பிறவி வினையை தீர்த்து, பேர் என்பது வீடு வேறு நிலையை கொடுப்பேன் என்பது. அதை 1008 ஆண்டுதுவாம் இவ்வருஷம் மாசி என்ற மாதம் இது வாய்த்த தேதி 19 இம்மாதம் இத்தேதி ஏற்ற திருச்செந்தூரில் நம்மானை கொடியேறி நல்ல திருநாள் நடக்கும். அங்கு உன் மகனை அழைத்து வருவாயானால் எங்குள்ளோரும் அறிய இப்பிணியும் தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் நம்மானை தப்பாது என. கனவு கண்டவுடனே வேளாளம்மை மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்கிறாள்? ஓர் மக்களையும் உறவினர்களையும் கூப்பிட்டு தான் கண்ட கனவை கோரி, எப்படியாவது என் மகனை திருச்செந்தூருக்கு அழைத்து செல்ல வேண்டும், நான் கண்ட கனவு வீணாக போகாது, பொய்யாகாது, தப்பாது என்று வேளாள் சொல்லுகிறார். உடனே ஊர் மக்கள் எல்லாம் வைகுண்டரை எப்படி அழைத்து செல்வது என்று ஆலோசிக்கிறார்கள். ஏனென்றால் இன்று போல் அன்று சாலை வசதிகளெல்லாம் கிடையாது, வாகன வசதிகளெல்லாம் கிடையாது. சுவாமி தோப்பிலிருந்து திருச்செந்தூருக்கு 80 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும். அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சம்பூர்ண தேவனை தூண்டி எப்படி கொண்டு போவது என்று துணில் தொட்டில் படுக்க வச்சு தூக்கி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு முன்னாலே என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறார்கள். இதெல்லாம் வேண்டும் பலகாரம் விதவிதமாய் சேகரித்து அண்ட கருப்பு கட்டி ஆனதெல்லாம் சேகரித்து வழிநடுக தர்மம் செய்வதற்கு வாழைப்பழம், பலாப்பழம், மாங்கனி, பிடிமாவு, சுக்கு மாவு, கருப்பு கட்டி, சுக்கு கருப்பு கட்டி, புளிக்குப்பனி இதெல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு தாங்கள் சாப்பிடுவதற்கும் துணியிலே கட்டணத்தையும் பொதிந்து வைத்துக் கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கும் சம்பூர்ணனை அந்த துணி தொட்டிலே படுக்க வச்சு ஒரு உலக்கையை போட்டு சுமந்து செல்கிறார்கள். மாதாவோ மகனோ வாய்த்தனருளுடனே மக்களோடு தாய் வேளாளும் தோள் போட்டு சுமந்து வருகிறார். நடவேணும் எந்த பாதையா வருகிறது? 5 கிராமம் செட்டிகுளம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. தெச்சனம் எங்கும் போட்ட நற்சடரங்கள் வார்த்து தேடி திரிந்தனையோ சிவனே ஐயா என்ற ஐயா வைகுண்டர் குரு. அதாவது தொட்டிலில் நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் படித்திருப்பவர் நிர்விகல்பி சமாதியின் ஆனந்தத்தில் தலைத்திருக்கும் வாலிபர் தனக்குத்தானே கூறி கொள்ளுகிறார். அதாவது தெச்சனம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடி திரிந்தேன் என்றால் மாற்று பிறப்பை தரும் குருவை தேடி வருகிறேன் என்று கூறுகின்றார். மேலும் மாமுனி தாயுடனே வழியே நடந்து வர மலர் மாறி பெய்ததுண்டு சிவனே ஐயா. வானத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிகிறார்கள். வரக்கூடிய வழியிலே கல்லும் முள்ளும் காலை பதம் பார்க்கிறதா.
இப்போது கூடங்குளம் தாண்டி சுக்குப்பாரும் தாண்டி வருகிறார்கள். அங்கே நாட்டாறு வருகிறது. அங்கே நல்ல தண்ணீர் இருக்கிறது. எங்கே குளித்துவிட்டு உணவருந்து விட்டு இளைப்பாறிவிட்டு செல்லலாம் என்று ஓய்வெடுக்கிறார்கள். அப்போது திருச்செந்தூரில் இருந்து மகாவிஷ்ணு தான் அருகில் இருக்கும் கலைமுனியையும் ஞானமுனியையும் கூப்பிட்டு, முனிவர்களே, நான் நியமித்த நல்ல உயிர் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உடனே சென்று இங்கே அழைத்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். உடனே கலைமுனியும் ஞானமுனியும் விரைவாக வந்து தொட்டிலே படுத்திருக்கும் சம்பரணனை அப்படியே தூக்கி தோளிலே வைத்து விரைவாக திருச்செந்தூருக்கு புறப்படுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி அங்கே இருக்கும் மக்களின் கண்ணுக்கு தெரியவில்லை. மக்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறது என்றால், தொட்டிலே படுத்திருப்பவுடைய சம்போரணம் திடீரென்று எழுந்திருக்கிறது. எழுந்திருந்து தன் தாய் வேளாளிடம் சென்று, அம்மா தாய், 10 மாதம் வயிற்றிலே சுமந்தது போதாது என்று இந்த 23 வயதிலே உன்னை தோளிலும் சுமக்க வைத்து விட்டேனே என்று வேதனைப்படுகிறார். அப்போது தாய் வேளாள் சொல்லுகிறாள், மகனே, அன்று பகவான் நாராயணரை கனவில்தான் கண்டு மகிழ்ந்தேனடா. ஆனால் இன்று நேரிலே பார்த்து விட்டேன் என்று ஆனந்த கண்ணீர் விடுகின்றாள் வேளாள். ஏனென்றால் அவ்வளவு ஆச்சரியம். பேச்சு மூச்சு இல்லாமல் எல்லும் தோலுமாக இருந்த சம்பரணன் பிழைப்பாரா மாட்டாரா என்று இருந்தவர். ஆனால் இப்பொழுது பழைய மாதிரி திடகாத்திரமான உடலும் கணீர் என்ற குரலும் வந்துவிட்டது. எல்லோரும் அப்படி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது 33 கோடி தேவரிஷியுடனே முனியும் வந்து எடுத்தாரே சிவனே ஐயா. அதாவது முனிவர்கள் வந்து சம்பூர்ணை தூக்கி தோளிலே இருத்தி விரைவாக திருச்செந்தூர் கொண்டு செல்லுகின்றார்கள். சாதாரண மனிதன் என்றால் அதெல்லாம் வருவார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி அருவ நிலையிலே ஒளி நிலையில் நடக்கும் உண்மை. ஆனால் மக்களுடைய கண்ணுக்கு அவர் விரைவாக திருச்செந்தூர் நோக்கி நடந்து செல்வது மாறி தெரிகிறது. மக்களும் அவர்கள் பின்னாலே நடந்து செல்லுகின்றார்கள். நன்றி ஐயா.